தமிழகத்தில் மக்கள் ஒரு நேர்மையான அரசியலை எதிர்பார்க்கின்றார்கள். சாமானிய மனிதனை மையப்படுத்தி ஒரு ஆட்சி நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார்கள். எந்த விதமான லஞ்சம் இல்லாம வரி பணத்தை முறையாக கஷ்டப்பட்டு இந்த நாட்டிற்காக மாநிலத்திற்காக என்ன வரி கட்டுறமோ அதிலே தரமான சாலை இருக்கணும், குண்டுகுழி இல்லாத சாலை இருக்கணும், மழை நீர் வந்தால் வடிந்து செல்ல வேண்டும். ஒரு ஆண்டும் ஆட்சியாளர்கள் பொய் சொல்லி 98% முடிச்சிட்டோம். 8000 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம். எந்த பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி ஒரு ஆண்டும் மழை தண்ணீரில் அவதிப்பட்டு வடிகால் சரியாக வேலை செய்யாம, அதுவும் வட சென்னை போன்ற பகுதியில் அடிப்படை வசதியான ஒரு குடிநீர் தட்டுப்பாடு. சுதந்திரம் கிடைத்து இத்தனை ஆண்டுகள் ஆகியும் முதலமைச்சர் அவர்களுடைய தொகுதியாக இருந்தும் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே எம்எல்ஏ எம்பி அவங்களே இருந்தும் கூட அடிப்படையில் ஒரு குடிநீருக்கு இன்னைக்கு வட சென்னை கஷ்டப்பட்டு இருக்கிறோம் ஐயா. இதையெல்லாம் மாற்ற வேண்டும். இதெல்லாம் மாத்திரங்க ஐயா. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா தலைநகரத்தை பாருங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பெரிய ஊரை பாருங்க, டெல்லியை பாருங்க, நம்முடைய இந்தியாவுடைய தலைநகர். 7க்கு 7 பாராளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி இருக்கிறாங்க. வளர்ச்சியை பாருங்க. பெங்களூரு பாருங்க ஐயா, 3க்கு 3 பாரதிய ஜனதா கட்சி. அதே போல மும்பையை பாருங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரிய நகரங்கள் அனைத்தும் இன்னைக்கு மோடி ஐயாவுடைய வளர்ச்சி நமக்கு வேண்டும். ஒரு மாநகரமும் கூட அடிப்படை கட்டமைப்புகள் இருக்க வேண்டும். அந்த மாநகராக இருந்தால் சாமானிய மனிதனுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம இருக்கலாம் அப்படிங்கிறத ஒரு பெரும் மாநகரமும் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. ஆனா சென்னையை பாருங்க ஐயா, சென்னையை பாருங்க. தென் சென்னை எடுத்துக்கங்க. தென் சென்னையுடைய எம்பி யாருன்னு பாருங்க. தென் சென்னையினுடைய எம்பி யாருன்னு பாருங்க. அரசியல் குடும்பத்தில் பிறந்து குடும்ப கோட்டால எம்பியாக இருந்து சாமானிய மனிதர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, மத்திய அரசுடைய திட்டங்களை முழுமையா கொண்டு போய் சேர்க்கலாமா, அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாத தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள், அவருடைய சகோதரர் தமிழகத்தினுடைய நிதி அமைச்சராக இருக்கிறாங்க. அவர் சொந்த சகோதரர். அவங்க அப்பா இதற்கு முன்பு அரசியல் தங்கபாண்டியன் அவர்கள் எம்எல்ஏ அமைச்சர் அவங்க இருந்தார். இவங்க தென் சென்னை எம்பி. மத்திய சென்னை கேட்கவே வேண்டாம், தயாநிதி மாறன் அவர்கள் எம்பியா இருக்கிறாங்க. முரசொலி மாறன் அவருடைய பையன். உங்க தொகுதியினுடைய எம்பி ஆற்காட்டு வீராசாமி அவருடைய மகன் கலாநிதி வீராசாமி அவர்கள் உங்க தொகுதியினுடைய எம்பி. இவங்க 3 பேருக்கு நான் தெரியாம கேட்கிறேங்கம்மா, பெரியவர்கள் தாய்மார்கள் இங்க வந்திருக்கிறீங்க. இந்த 3 பேருக்கும் ஒரு சாமானிய மனிதர்களுடைய வலி என்னன்னு தெரியுங்களா? ஒரு சாதாரண மனிதன் எப்படி கஷ்டப்படுறான்னு தெரியுங்களா? அவங்க வீட்டுக்குள்ள மழை தண்ணி வந்திருக்கா? கரண்ட் இல்லாம இருந்திருக்கிறாங்களா? குழந்தைங்களுக்கு போய் இவங்களே கியூ நின்று ஃபீஸ் கட்டி இருக்கிறாங்களா? இல்ல அரசு பேருந்துல ஏறிதான் இறங்கியிருக்காங்களா? இல்ல குண்டு குழியுமாக இருக்கக்கூடிய ரோடுல நம்முடைய ஆட்டோ நண்பர்கள் இங்க வந்திருக்கிறீங்க, சகோதரர்கள் வந்திருக்கிறீங்க. தினமும் 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர் முதுகு வலி வலிக்க இந்த குண்டும் குழியும் இருக்கக்கூடிய ரோட்ல வளைஞ்சு ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க. அந்த வழி தெரியுமா? சாமானிய மனிதர்களுடைய எந்த வழியும் தெரியாதவர்கள் இன்னைக்கு இந்த பெரிய மாநகரம், உலகத்தினுடைய முக்கியமான மாநகரம், நம்முடைய போற்றுதலுக்குரிய சென்னை மாநகரத்தினுடைய 3 தொகுதிகளாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எந்த அக்கறையும் இல்லாமல் இருக்காங்க ஐயா. இந்த முறை மாற்றணும், இந்த முறை மாற்றணும். உங்கள் அனைவருக்கும் தெரியும், மத்தியிலே 400 இடங்களை தாண்டி ஆட்சி கட்டளை அமரப்போவது பாரதிய ஜனதா கட்சி என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும். அதை மாற்று கருத்து யாரும் இல்லைங்க ஐயா, எல்லோருக்கும் தெரியும். இன்னைக்கு ஒரே ஒரு கேள்வி, பாரதிய ஜனதா கட்சி 400 இடங்களை தாண்டுவதும் 450 இடங்களை தாண்டுவதும் உங்களுடைய கையில் இருக்கு. தமிழகத்திலிருந்து 39க்கு 39 எம்பி, வட சென்னை பாராளுமன்றத்தினுடைய எம்பி நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கையில கொடுக்கும் பொழுது 450 பாராளுமன்ற தொகுதியில மோடி ஐயாவுடைய இடதுகரம் வலதுகரம் இருப்பான்.